நலம் தரும் ஜோதிட நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது காதல் திருமணம் யார் ஒருவருக்கு கைகூடும் என்று பார்ப்போம். யார் ஒருவருக்கு காதல் திருமணம் நடைபெறும்? காதல் என்ற விஷயம் பொதுவாக இந்த காதல் என்ற அர்த்தம் சொல்லும் போது எல்லாருக்கும் மனதில் ஒரு பூரிப்பு எழுகிறது. ஏன்னா காதல் எப்பொழுது வேணால் வரலாம், எந்த வயதிலும். ஆனால் அந்த வயதில் வரும்போது கல்யாணத்துக்கு பிறகு, கல்யாணத்துக்கு பின், கல்யாணத்துக்கு முன் அந்த மாதிரி காதல் ஏற்படுகிறது என்றால், இப்பொழுது திருமணம் அப்படின்னு கேட்கும் போது நிறைய பேர் கேட்கிறாங்க, சார் இது காதல் திருமணமா அல்லது பெற்றோர்கள் நிச்சயித்து திருமணம் என்று பெற்றோர்கள் கேட்கிறார்கள், வரன் பார்ப்பவரும் கேட்கிறார்கள், எல்லோரும் கேட்கிறார்கள். ஏனென்றால் காதல் திருமணம் அதற்கு முக்கியத்துவமான ஒரு 2 பாவங்கள் இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக எல்லோருக்கும் கலத்திர ஸ்தானம் என கூறப்படும் 7ஆம் இடம், இதுதான் கலத்திர ஸ்தானம் என்றது. அதுக்கு காதல் உறுதியா காதல் வரும் இடம், காதல் மூலியமாக ஒருவருக்கு திருமணம் நடப்பது அது ஒரு 5ஆம் இடத்தை நாம் கூறுகிறோம். ஆகவே ஒரு மனதை, ஒரு சிந்தனையை, ஒரு மனதை மாற்றுவது இதற்கு முக்கியமாக 5ஆம் இடம் தான் முக்கியம். இதே போல் மனோகாரகன் என கூறப்படும் நவ கிரகத்திலே சந்திரன் தான் அந்த காதலை ஊக்குவிக்கிற சந்திரன் தான் காதலுக்கான ஒரு கிரகம். ஆகவே சந்திரனும் சுக்கிரனும் மிக மிக முக்கியமான 2 கிரகங்கள் காதல் திருமணத்திற்கு, காதலுக்கு கை கொடுறதுக்கான ஒரு கிரகம் என்றால் சந்திரன் மற்றும் சுக்கிரன். ஆகவே லக்னத்தில் இருந்து 5ஆம் இடமும் 7ஆம் இடம் மிக முக்கியத்துவமான ஒரு இடம். ஆகவே அந்த 5ஆம் இடம் சுபத்துவம் பெற்று 5ஆம் அதிபதியோ இல்லை 7ஆம் அதிபதியோ பரிவர்த்தனை பெற்று இல்லை 5க்கு பார்வையினால் சந்திரன் இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாலோ, இல்ல லக்னத்தையே சந்திரனும் சுக்கிரனும் பார்த்தாலோ, அல்லது சுக்கிரன் இருக்கும் வீடும் ரிஷபம் துலாமும் ஒருவருக்கு லக்னமா இருந்து, அல்லது ஒருவருக்கு அந்த 7ஆம் அதிபதியா இருந்தாலும் சரி, இல்ல 5ஆம் இடத்திலிருந்து சந்திரனும் 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து பார்வை பெற்று, இல்ல லக்னத்தில் ராகு இருந்து 7ஆம் இடமுடோ இல்ல சுக்கிரன் கூட ராகு அல்லது கேது தொடர்பு இருந்தால் காதலித்து கலப்பு திருமணம் செய்துவார். ஏனென்றால் ஒரே இனத்தில் சிலருக்கு அமையும். அது சுபர் பார்வையில் இருந்தால் குரு சுக்கிரன் இவர்கள் தொடர்புடு 5ஆம் இடம் 7ஆம் இடம் இருந்தால், லக்னாதிபதியோட தொடர்பு இருந்தால் இவருக்கு இந்த இனத்தில் காதல் கைவிடும். இதில் கலப்பு திருமணம், காதலித்து கலப்பு திருமணம் என்றால் ராகு கேதுகள் தொடர்பு. லக்னத்தில் ராகு இருந்து சுக்கிரன் கூட கேது இருந்து 7ஆம் இடத்தில் அமைந்தாலும், அல்லது சுக்கிரன் கூட ராகு இருந்து இல்லை லக்னத்தில் கேது இருந்தாலும் இவர்களுக்கு, அல்லது ராகு பார்வை இருந்து சுக்கிரன் தொடர்பு இருந்து 7ஆம் அதிபதி தொடர்போ 5ஆம் அதிபதி தொடர்போ இருந்தால் இவர்களுக்கு காதலித்து கலப்பு தீர்த்தம். இதுதான் விதி. ஆகியவை இதுல நிறைய விதிகள் இருக்கு. இதுல உங்களுக்கு முக்கியமாக 5, 7ஆம் இடம் சுக்கிரன் மற்றும் சந்திரன் மனோகாரகன், ராகு தொடர்பு, குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு, லக்னாதிபதியோட 5ஆம் இடம் தொடர்பு, 5ஆம் இடம் 7ஆம் இடம் பரிவர்த்தனை, இவை எல்லாம் சார்ந்ததுதான் ஒருவருக்கு காதலித்து கை கூடும் அந்த திருமணம், காதலித்து கை கொடுமான திருமணம் நடைபெறும் என்று சொல்றாங்க. அதுக்கான தசாபுத்தி அல்லது சுக்கிரனோட தசாபுத்தி நடந்தாலோ, அல்லது 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியான தசாபுத்தியோ, அல்லது ரிஷபத்தில் இருக்கும் கிரகத்துக்கான துலாம் இருக்கும் கிரகத்துக்கான தசாபுத்தி நடக்கும் போது இவர்களுக்கு அந்த காதல் திருமணம் கைகூடும். ஆகவே இப்ப எல்லாம் சேர்ந்ததுதான் ஒருவருக்கு எப்பொழுது காதல் உண்டாகும், காதல் திருமணம் நடக்கும், காதலித்து கலப்பு திருமணமா இல்ல காதல் திருமணம் வெற்றி பெறுமா என்று இது எல்லாம் சொன்ன அத்தனை விதிகளும் சேர்ந்ததுதான் ஒருவருக்கு ஜாதகத்தில் காதலித்து திருமணம் அவருக்கு என்று நாம் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.